Hi guys, welcome back to another vlog. So இன்னைக்கு என்ன vlog அப்படினா ஒரு சூப்பரான vlog தான். எங்க போறோம்னா அதாவது நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் TNPL மேட்சோட ஃபைனல் இன்னைக்கு நடக்குது சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல. திண்டுக்கல் டிராகன்ஸ் vs லைக்கா கோவை கிங்ஸ் விளையாடுறாங்க ஃபைனல்ல இன்னைக்கு. அந்த மேட்சை போய் நாம சேப்பாக் ஸ்டேடியம்ல இருந்து லைவா போய் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஃபைனல் போய் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்தியா மேட்ச்சு எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபைனல் மேட்ச் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லா மேட்சும் ஃபைனலில் நடக்கிறது எல்லா மேட்சோட த்ரில்லிங் மொமெண்ட்டில் நடக்கிறது தான் இன்றைக்கும் இங்கே நடந்திருக்கு. மழை பிச்சு உதறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் போய் பிச்சோட கண்டிஷன் பார்க்கலாம். வாங்க இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிடலாம். இப்போ நம்ம கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்க்கிங்லேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் எங்கேயோ போட்டாங்க. அது முடிச்சுட்டு வரவே லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு இடத்த. அந்த இடத்துல தான் ரெண்டு டீம்ஸோட கேப்டன்ஸும் நின்று டாஸ் போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயித்தது திண்டுக்கல் டிராகன்ஸோட டீம் கேப்டன் அஸ்வின் அண்ணன் தான். டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணார். தென் ரெண்டு டீமோட கேப்டன்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்பீச் எல்லா டாஸ் முடிஞ்ச அப்புறமும் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி முடித்தாங்க. அப்புறம் மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5th ஓவருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அஸ்வின் அண்ணன் அப்போ தான் பவுலிங் போட ஆரம்பித்தார். லைக்கா கோவை கிங்ஸ்க்கு அவ்வளோவா பெருசாக லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஓவர் 2 ஓவர் விட்டு எல்லோரும் அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ அவுட் ஆகிட்டு போகிறது லைக்கா கோவை கிங்ஸோட ஒரு முக்கியமான பிளேயர். அவர் தான் சாய் சுதர்ஷன். இப்போ சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுக்கப்புறம் லைக்கா கோவை கிங்ஸோட கேப்டன் ஷாருக் கான் வந்திருக்காரு. இதுதான் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். லைக்கா கோவை கிங்ஸ் 2 ரன் அடித்து திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு 130 டார்கெட்டை வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது. திண்டுக்கல் டிராகன் பிளேயர்ஸில் பெவிலியன் வந்துட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம அஸ்வின் அண்ணா வராரு. திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா 130 ரன்ஸ் அடித்து சேஸ் பண்ணி மேட்சை முடிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட பிரேக்கில் எல்லாருக்கும் ஒரு சின்ன லைட் ஷோ மாதிரி பண்ணாங்க. நம்மளோட டார்ச் லைட் ஆன் பண்ண வச்சு ஸ்டேடியமில் இருக்கிற லைட்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண மாதிரி பண்ணாங்க. இது என்னடா கப் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிராக்கர்ஸ் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது அந்த பிரேக் டைமில் சும்மா அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்டேடியம் லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்ட கிராக்கர்ஸ். எங்கள் சீட் பக்கத்தில் தான் திண்டுக்கல் டிராகன்ஸோட பெவிலியன் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து எல்லா பிளேயர்ஸையும் கத்தி பார்த்தோம். அங்கே சரத்குமார்னு ஒரு அண்ணன் மட்டும் ஹாய் காமிச்சார். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸோட பெவிலியன் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸும் ஆரம்பிச்சிடுச்சு. திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு இப்போ 2 விக்கெட் போயிடுச்சு. அடுத்து பேட்டிங் வரப்போது நம்ம அஸ்வின் அண்ணன் தான்.
மேட்ச்சில் யாருமே ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலை நம்ம அஸ்வின் அண்ணனை தவிர. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அஸ்வின் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மண்கட் கிங்குன்னு. அவருக்கே 4 அட்டெம்ப்ட் வந்துச்சுங்க. 4 பவுலர்ஸ் ட்ரை பண்ணாங்க அவரை மண்கட்டில் அவுட் ஆகிறதுக்கு. ஆனால் 4 தடவையும் அவர் காலை தான் நவுத்துனாரே தவிர பேட்டு க்ரீஸ்குள்ளே தான் இருந்துச்சு. கடைசி ஒரு 3-4 ஓவர் முன்னாடி, அதாவது 16வது ஓவர்லேயோ 17வது ஓவர்லேயோ அஸ்வின் அண்ணன் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். அவர் 6 தான் ட்ரை பண்ணார், பட் அது கேட்ச் ஆகிடுச்சுங்க. சும்மா ஒன்றும் அவுட் ஆகிட்டு போகலங்க, ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போயிருக்காரு. இப்போ அஸ்வின் அண்ணனுக்கு அப்புறம் சரத்குமார் அண்ணன் தான் பேட்டிங்கில் இருக்கார். இப்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 11 பாலுக்கு 5 ரன் தேவைங்க. ஒரு 6, 4 அடித்தா கூட திண்டுக்கல் டிராகன்ஸ் மேட்ச் ஜெயிக்கலாம். Ladies and gentlemen, boys and girls, வெற்றிவாகை சூடிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL